டெம்பரேச்சராக தான் இருக்குது. மக்களே தூங்கா நகரம் வந்துட்டோம். லெமன் ஜிஞ்சர் டீ. இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். வழுக்கு போகுது. கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான் பாருங்க. குட்டி திராட்சை. இங்கே சுத்தமாக வந்து டவரே இருக்காது. மேலே வளைஞ்சு இருக்கு. ஒரு ஸ்பாட்டை காட்டுறோம். இதுவும் அதே மாதிரி செம்ம டீப்பு. திராட்சை எவ்வளோ கிலோ திராட்சை? டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். இருக்கிறதே ஒரு நாள், எங்கே போய் எதை பார்க்க போகிறோன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. அந்த கார்னர் உளுந்தூர்பேட்டை டோலு. மணி வந்து 1 மணி ஆகுது. டீ குடிக்க வந்துருக்கோம். டீ குடிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு. பாலை சார் ஜெரி வந்தோம். வெல்கம் டு அவர் சேனல். அவர் கொஞ்சம் மசாலாவில் இருக்காது. அதனால தான் என்ன வாங்கினீங்க? டீ. ஆவின் டீ. அப்பா ஓகே, டீ குடிச்சிட்டு மீட் பண்ணுறேன். 2 hours later. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சமயபுரம் டோல் அங்கே இருக்கோம். லெமன் ஜிஞ்சர் டீ. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 2:30. எத்தனை பண்ணி போய் சேருவான்னு தெரியல. அண்ணம்மா போட்டு கொடுத்தாரு. அதா இது வேற மாதிரி இருக்குடா. அது மணி பார்த்தீங்கன்னா 4:45. கரெக்டாக வந்து மதுரை அவுட்டர் ரிங்கில் இருக்கும். நேராக வந்து அவுட்டர் ரிங்கில் போய் திருமங்கலம் பிடிச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த வழியாக போய் குற்றாலம் ரீச் ஆகலாம். ஒரே ஆட்டம் தான் மக்களே. தூங்கா நகரம் வந்துட்டோம். ஆனால் உள்ள போல பைபாஸில் ஏறி நேராக குற்றாலம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சென்னையிலேருந்து குற்றாலம் வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. அந்த ரோட் ட்ரிப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் ஆல்மோஸ்ட் மதுரை தாண்டி, மதுரை திருமங்கலம் தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து நைட் ட்ராவல் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது வரைக்கும் பாருங்கள் நம்ம காரு. ஸோ குற்றாலம் போகிறோம். குற்றாலம் போய்கிட்டு இன்னொரு இடத்துக்கும் போகிறோம். அது என்ன பிளேஸுன்ட்டு இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கரெக்டாக டைம் இப்போ வந்து 7:45 ஆகுது. எங்கே இருக்கோன்னா குற்றாலத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி இருக்கோம். இந்த ஊர் பேர் சிந்தாமணி. ஆக்சுவலாக வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியுதுங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்டே இருக்கோம். ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணோன்னா பெட்ரோல் போடுறதுக்கு, பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போடுறதுக்கு தான். அண்ட் தென் காலை கடன் முடிக்க வேண்டியதாக இருந்தது. சரி, ஒரு டீயை போட்டு ஆரம்பிப்போன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியும். அழகாக இருக்கு. ஸோ பசங்களாம் வந்து அங்கே டீ குடிச்சிட்ருக்காங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. டீ குடிச்சிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து மீட் பண்ணுறாங்கள எல்லா வேலையும் முடிச்சுட்டு. A few moments later. போட்டோ எடுக்க சரி ஒரு மாங்காய் வாங்கணும். தண்ணி வருதா? உள்ள தண்ணி வருதா? பாலருவி ஃபால்ஸ் போகிறோம் கைஸ். ஸோ நம்ம கார் அங்கே தான் நிற்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பாலருவியில் வந்து போய் ஒரு என்ஜாய்மெண்ட் போட போகிறோம். ஸோ என்ஜாய்மெண்ட் போட்டுட்டு நம்ம அந்த வந்து ஒரு குற்றாலம் ஃபீல் பார்த்தோம்ல, அது அப்புறம் இப்போ வந்து பாலருவி ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இப்போ வந்து பாலருவி ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கான ரோடு தான் இது. நீங்கள் உங்களுக்கு நான் ரோடை காட்டுறேன் பாருங்கள். சார் இறங்கு. உள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கிறது பாலருவி ஃபால்ஸு. ஏன் வந்து குற்றாலத்தில் குளிக்கல அப்படின்னா, குற்றாலத்தை செம கூட்டம், வேஸ்ட்டு குளிக்கிறது. கூட வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
குற்றாலத்தில் எல்லா ஃபால்ஸ்லேயும் செம்ம கூட்டங்க. அதனால் அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ரைவில் கேரளாக்குள்ளே, அதாவது டுவர்ட்ஸ் செங்கோட்டை உள்ளே வந்திருக்கோம். ஸோ இது பாலருவி. இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஸோ நம்ம கார் அங்கே நிற்கிது. பாலருவியில் வந்து நம்ம உள்ள ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு நேராக இங்கேருந்து வாகமன் போகிறோம். வாகமன் போய் இன்றைக்கி ஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து உங்களுக்கு வாகமன் தான் வரும். குற்றாலத்தில் ஏன் குளிக்கணும்னா அதுதான் சொன்னேனுங்களே, ரொம்ப கூட்டங்க. நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம், அதனால செம்ம டயர்டு. ஸோ கூட்டத்தில் குளிக்க வேணான்ட்டு இங்கே பாலருவிக்கு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடம் ரோடு கிளிப்பு கொஞ்சம் வேணாம், இது வேஸ்ட் ஆகும். நான் வெளியே இருக்கேன், வெளியே வச்சு கிளிப்பு கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். பரவாயில்ல. நைட்டே போட்டுருவீங்களா? அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான், நான் உங்களை இன்ட்ரடியூஸே பண்ணலடா அப்படின்ட்டு. நான் வீடியோ தான் நான் தான் பார்த்தேனே. அப்புறம் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், தெரியல. அதே மாதிரி டீமில் எல்லாரையும் பண்ண சொல்லு. அதிலே അങ്ങോട്ട് പോയി പറഞ്ഞു. മുന്നോട്ട് இல்லையா? മുന്നോട്ട് പോയാൽ അവിടെ വണ്ടിയെല്ലാം നിറഞ്ഞു കിടക്കുക. பார்த்துட்டு வரோம். இல்ல முன்னோட்டு போவோம் சேச்சி, முன்னோட்டு போயிட்டு ശരി. சரி. சத்யா, ரமேஷ், கியூ ஏரியாவா? அன்பே இங்கே பாரு, இங்கே பாருடா. இங்கே டோக்கன் எடுக்கணுமா? பார்த்து இல்லையா? டோக்கன் எடுக்கணும் நினைக்கிறியா? ஐயோ டோக்கன் எடுக்குமா? இந்த வண்டியில் போடா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலோடு இல்லை. ஸோ வந்து இந்த ஃபால்ஸ் போகணுன்னா ஒன்லி ஃபார் கேரளா கவர்மெண்ட்டோட ஃபால்ஸ் அந்த வெஹிக்கிள்ஸ் தான் அலோடு. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ ஓவர் க்யூடாக இருக்குது. ஸோ அந்த க்யூட் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும். அந்த பார்த்துக்கோங்க, ஓவர் க்யூடு. ஸோ குற்றாலம் மாதிரி தான் நம்மளுக்கும் க்யூ ரொம்ப ஓவராக இருக்கனால வெஹிக்கிள் பார்க்கிங் ரொம்ப சார்ஜ் ஆகும். ஸோ நம்ம வந்து வாகமனில் போகிறனால வாகமனுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம போகிற டைம். அதனால் இந்த இதோட நான் கிளிப் ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் அந்த கிளிப் பார்த்துக்கோங்க. இதான் வந்து நாட் த்ரோ வேஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஜீப்ஸு, போட்டிங்கு, அப்படி நிறைய இருக்குது. ஸோ டைகர் ரிவர் ஃபாரஸ்ட் தான் இது, தென்மலையோட ரிவர் ஃபாரஸ்ட். புனனூர் ரிவர் ஓகே ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து போக முடியாது, ரொம்ப க்யூ அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு இதோட ட்ராப் பண்ணிக்கிறேன், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் கைஸ். ஸோ ரிட்டர்ன் பேக் வந்து நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் மீட் பண்ணுவோம். அந்த ஃபால்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கிளிப் ஒரு ஜாயின் பண்ணிப்போம். கூட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, கூட்டம் ரொம்ப ஒரு ஸோ சாட்டர்டேஸ்னால ரொம்ப கூட்டமாக இருக்குது அதிகமாக. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபால்ஸ் அட்டன் பண்ண முடியல. சரி, போகிற வழியில் ஏதாவது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய். ரோட்லேயே ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் குளிக்க போகிறோம். அப்படியே திருப்பி காட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? ஆமாம், சாவி பத்திரம் மச்சான். நீ போய்ட்ட சரி, பத்திரம் சாவி. சரிடா, நான் பார்த்துறேன். நான் எத்தனை அப்படி என்னடா? ரமேஷ் நான் எத்தனை ஒரே நிமிஷம் நான் எத்தனை
மற்ற எடுத்துன்னு வந்துடும்டா. எவ்வளோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்டா. ரொம்ப நல்லா ரோட் சைடில் இருக்கிற பார்த்துலாம் குளிக்க போகிறோம். பண்ணி போ. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன கால்ஸுங்க, தண்ணி செம்ம ஃப்ரெஷ்ஷு, ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருந்தது. செம்ம புளிங்க என்ன பால் போட்டோம், பாருங்க பாருங்க. ரோட்டில் வந்து மைக் இருக்கு, அதனால வந்து உள்ளே எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா ரோட்டில் வந்து மைக் இருக்கு. உள்ளப்பா நீ உள்ள போகணும். பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. பார்த்து பார்த்து நம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. சோப்பு போடுறான். விவசாயியை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு பேசி முடிச்சுடுவோம். காய்கறி அப்படியே போங்க போங்க. அருவியில் புளிக்க போகிறோம் குளிக்கிறதுக்கு மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. மீண்டும் மீண்டுமா அருவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக குற்றாலத்தில் செம்ம கூட்டம் முடியல. அதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு, 100% சாட்டிஸ்ஃபைட். குற்றாலம் மிஸ் ஆகி, பால் அருவி மிஸ் ஆகி, ஸோ இந்த குட்டி அருவியில் வந்து குளிச்சிட்டோம்னா குளிச்சுட்டு வரானுங்க. பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது ஃபைனலா இப்போ இல்லை, ஃபைனலா இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு வச்சுக்கிறாங்க. இப்போ செம்ம அருவிங்க. ஒரு 1 hour குளித்தேன், சூப்பராக இருந்தது. அப்படியே பாருங்கள், சின்ன அருவி தான்,
நல்ல ஃபோர்ஸ், சின்ன அருவி தான், நல்ல ஃபோர்ஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வாகமன் போகிறோம். இங்கேருந்து 3 hours காட்டுதுங்க. மணி வந்து இப்போது 2 மணி ஆகுது, 5:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்ச் வர சாப்பிடல இன்னும். நாங்கள் ஐயப்பன் டெம்பிள் இல்லைங்க, முருகர் கோவில் தெரிஞ்சுங்களா? முருகர் கோவில் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே மான்சூன், வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து மான்சூன், அது கிளைமேட் சூப்பராக இருக்காங்க. மழை கிடையாது, ஈவினிங்க்கு மேலே மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுவோம். பிரியாணிக்கு கேரளா ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் இல்லை, கேரளா இப்படி தான் தரும். சாப்பிட்டுக்கிட்டு வெள்ளையாட்டம் உண்டு, வெள்ளையாட்டம் உண்டு. இந்த இடத்துல சென்னையில் இருக்கும் பிரியாணி மாதிரி இல்லை, இது உள்ள வந்து உப்பு மாதிரி வச்சுருக்காங்க. பிரியாணியாகும் நான் வந்து சிக்கன் ஃப்ரை ரைஸ் சொல்லுவேன். பால்ஸில் ஊற்றி விட்டோன்னே அம்மா போட்டீங்க. ஆமாம், எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்கேன். வந்து சென்னையில் இருக்காங்க. சூடாக இருக்குங்க, சூடாக இருக்கு, சூடாக இருக்கு, அதில் மட்டும் அந்த சிக்கன் 65 சொல்லுவோம். சிக்கன் 65 பாருங்க, அப்பளத்தோடு கொடுத்துருவாங்க, தெரியுதுங்களா? அப்பளம், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சிக்கன் 65. அடுத்தது வந்து பரோட்டாவும் பீஃபும் பரோட்டா, இது பீஃப் கறி சாப்பிட்டு கட்டுச்சு. பரோட்டாவோட பரோட்டாவோட இது சாப்பிட்றாத. വലിയ ഐഡിയ ഉണ്ടാ, വലിയായിട്ട് ഉണ്ട്. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பரோட்டா பீஃப் கறி இங்கே பாருங்க, இந்த ஹோட்டல் பின்னாடி எப்படி இருக்கு அப்படியே பேக் சைட் ஃபுல்லாகவே சீனரிங்க, சூப்பராக இருக்கும். ஸோ மக்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான சாப்பாடு, செம்மையான ஒரு லெமன் ஜூஸு முடிச்சுட்டு நம்ம வண்டி தான் நிற்கிது. அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இந்த ஏரியா எங்கன்னா தென்மலா, அதாவது குற்றாலத்துலேருந்து செங்கோட்டை வழியாக தென்மலா வந்திருக்கோம். இதுலேருந்து அப்படியே வாகமன் போகிறோம், டுவர்ட்ஸ் வாகமன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனால் பரவாயில்ல, லேட்டானா நம்ம ஆஃபீஸ்க்காக போகிறோம். இங்கே பாருங்க பேக் சைடு எப்படி இருக்குன்ட்டு.
சூப்பரான ஒரு சீனரியில் அருமையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வாகமன் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று நைட்டு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுதுங்க 8 மணிக்கு. மணி இப்போ வந்து 3 மணி ஆகுது மதியானம். மறுநாள் மதியானம் 3 மணி ஆகுது. தூங்கவே இல்லை, கண்டினியூஸாக ஓட்டிட்டு வந்தேன். ஸோ ஏன்னா குற்றாலத்தில் குளிக்கலான்ட்டு. ஆனால் குற்றாலத்தில் எப்பா லைனில் விட்டுட்டு இருக்காங்க, செம்ம ரஷ்ஷு. சரி பழைய குற்றாலம் ஓல்டு குற்றாலம் போகலான்னு பார்த்தா ஓல்டு குற்றாலத்துலேயும் செம்ம ரஷ்ஷு. சரி நேராக இந்த பால் அருவி அதுக்கு வந்தோம். அதுலேயும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கும் செம்ம ரஷ் இருந்தது. இப்போ எண்டு அந்த குட்டி ஃபால்ஸில் குளித்தோம், இந்த ரோட் சைடில் இருக்கிற ஃபால்ஸ். ஆனால் ஒர்த்து சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. குளிக்கணும்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, டயர்ட்லாம் போச்சு. ஏன் ஒரு ரஷ் இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிக்கலாம் ஜாலியாக. அவ்வளோ ஆலப்புழா போகுது. தூத்துக்குடியிலேருந்து ஆலப்புழா போகிற பஸ்ஸு. நம்ம தமிழ்நாடு வண்டி அலப்பி போகுது தூத்துக்குடியிலேருந்து. ஓகே மக்களே, அப்படியே மெதுவாக கிளம்புறோம். நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வாகமன் தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து வாகமன் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. பாருங்க, ஒரு வேலி இருக்குது, அது காட்டலாம் தான். வெதர் வந்து 17 டிகிரி. இப்போ மணி வந்து ஒரு 6:30 இருக்கும், ஈவினிங் ஒரு 6:30. 17 டிகிரி. இன்னும் வந்து கம்மியாகும், 15 டிகிரி வரைக்கும் நைட்டில் போகும்னு போட்டிருக்கீங்க. 15 டிகிரி வரைக்கும் நைட்டில் வந்து போகும்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, க்ளவுட்ஸ் எப்படி மூவ் ஆகுது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அங்கங்கே ட்ரெஸ்லிங் இருக்குது, அப்படியே மழை வந்து போகுது. சூப்பராக இருக்குது. இதுதான் வாகமன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு, அதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி க்ரௌடு கிடையாது. ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து குற்றாலத்துலேருந்து வரேன். இதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட்டு 5 hours ஆச்சு. குமுளிலேருந்து வந்தீங்கனாலும் ஒரு 2 hours வந்துடலாம் குமுளிலேருந்து. ஸோ அப்படியே நீங்கள் அந்த வேல்யூ பார்க்கலாம், லைட்டிங் கம்மியாகுது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, என் கைக்கு நேராக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல,
செம்மையாக மேலே அந்த ஹைட்லேருந்து அப்படியே கீழே கொட்டுது. சூப்பராக இருக்குது. இந்த ரோடு தான் போவோம்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே அந்த ரோட்டில் போய் அப்படியே அந்த மலைக்கு அந்த எண்டில் போகணும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு வண்டியும் இல்லை பாருங்கள் ரோட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு தான் போகிறோம். ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிடுச்சு. போகும்போதே வந்து டின்னர் வாங்கிட்டு போயிடலான்ட்டு பிளானு. உங்களுக்கு போய் நான் ரூம் வந்து காட்டுறேன். அதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சைட் சீயிங்லாம் பார்ப்பீங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே ஏறுது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ரூம் கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் ரூமோட ரீச்சபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அட்வென்ச்சராக தான் இருக்குது. கொஞ்சம் கிட்ட போ. ஓகே எங்க அதுவா நேரம் இருக்காது. மேலே ஏற்ற முடியுமா? இல்லை விட்டுடலாமா? மேலே ஏற்றணும். ஏற்றலாம். கேட்டில் லைட் போட்டிருக்காதான். இதாம்மா. ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம். ஸோ சூப்பர். நைட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் இப்போதைக்கு வியூ உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் காலையில் எடுத்து உங்களுக்கான கரெக்டான வியூ நாங்கள் இது பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் போடா டேய். வா அப்படியே நாங்கள் கார் பார்க் பண்ணுறோம் இப்போது. கல் வேணாம், நீ வா மச் வா வரலாமா? அப்படியே ரைட் எடுத்து வா வா வா. ரொம்ப டீப் உள்ளதாக இருக்குது. கொஞ்சம் நான் வந்து 5 கிலோமீட்டர். ஆமாம், நல்லா உள்ள வந்துரு, இன்னும் உள்ள வந்துரு. வரலாம் வா, கொஞ்சம் தள்ளிங்க போ. ஃபைனலி பார்க் த கார். ஸோ ரூமுக்கு இப்போ தான் வந்து ரீச் ஆகணும். ஆக்சுவலாக இது வந்து வாகமன் டவுன்லேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் அவே. ரைட்டு ஒன்று தான் இருக்குது. 22 கிலோமீட்டர்ஸ் அவே. உங்களுக்கு வந்து ஒரு வில்லா மாதிரி தான் எடுத்துருக்கோம் நாங்கள். ஃபுல் வில்லா உள்ளே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். தென் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வில்லாவுக்கு எதிர்த்த மாதிரியே வந்து வேலி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் வேலி இருக்குது. நான் உங்களுக்கு மார்னிங் வந்து காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் என்ன ஒன்று அவுட் சைடில் இருக்குது. நீங்கள் ஃபேமிலினா கொஞ்சம் யோசிக்கணும். பேச்சுலர்ஸ்னால் பிரச்சனை இல்லை. நாங்கள் பேச்சுலர்ஸ் வந்துடுவோம். ஸோ நோ ப்ராப்ளம். நல்லாயிருக்கு. உங்களுக்கு உள்ளே கட்டுறேன். 3 ட்ரிபிள் பெட்ரூம் அண்ட் 1 கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட. இது வந்து
ஃபஸ்ட் பெட்ரூமு. இது கிச்சன். இது வந்து செகண்ட் பெட்ரூம். இல்லடா கார்ல எடுத்து இது ஜென்ரல் பாத்ரூம் அண்ட் டாய்லெட். இது வந்து தேர்ட் பெட்ரூம். இதில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. உள்ளே இருக்காங்க ஆள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கியிருக்கிற ரூம் இதுதான். இதில் வாசலில் நைட்டு எவ்வளோ பெரிய தேல் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசு பாருங்கள். The next day. குட் மார்னிங் மக்களே. கிளைமேட் சூப்பராக இருக்குது மக்களே. நேற்று நைட்டு வந்து 17 டிகிரி போச்சு. நல்லா சில்னஸ் இருந்தது. மழையும் ஜாஸ்திங்க. நைட்டு நல்ல மழை. காரை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா நனைஞ்சிருக்கு. நல்ல மழை, காற்று. ஒரு 1 to 2 hours கிட்ட நல்லா மழை பெஞ்சுது. காற்று அடித்து இந்த டாப்லாம் நல்லா ஆடிச்சு. பயங்கரமாக பிச்சுக்கணும்னு நினச்சேன். நல்ல வேலை எதுவும் ஆகலை. ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போது 7:20 ஆகுது. க்ளவுடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. க்ளவுடியாக இருக்குது. அண்ட் தென் நைட்டு ஒரு பெரிய தேல் பார்த்தோங்க. அந்த கிளிப்பை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அப்புறம். ஸோ இங்கே தான் இருந்தது. நல்லா இருக்கும் மக்களே. ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப அவுட் சைடில் இருக்குது. பக்கத்தில் வீடெலாம் எதுவும் கிடையாது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபுட்டுலாம் நீங்களே சமைச்சு சாப்பிட்லாம். கேஸ்லாம் கொடுக்குறாங்க. இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸு பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க மக்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த ரோட்டில் ஒரு கார் வருங்க. இதில் தான் வந்தேன். வர வழி நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நான் இப்போ போகும்போது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரொம்ப நேரோவான ரோடு தான். இந்த ரேம்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டியை ஏற்றுறேன். ஏன்னா ரொம்ப டேப்பராக இருந்தது. இதுதாங்க வீடு. க்ளவுட்ஸ் பாருங்கள், எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது. பரவாயில்லைங்க. வாகமனில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. நேற்று டவுன்லேயுமே நாங்கள் நைட்டு டின்னர் வாங்கும்போது அந்தளவுக்கு கூட்டம்லாம் கிடையாது. ரொம்ப மாட்ரேட்டான ரஷ்ஷு தான் இருந்தது. இல்லைன்னு கூட சொல்லலாம். ரஷ்லாம் இல்லைங்க அந்த அளவுக்கு. வீட்டு பின்னாடி ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. அப்படியே சூப்பராக. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய க்ளவுட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சன்ரைஸ் வந்து இங்கே ஆகுது. இது ஈஸ்ட் சைடு, இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. இங்கே என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த வேலி வந்து என்னென்னா இடுக்கி டேமுன்னு நினைக்கிறாங்க. இது உள்ள அதுதான் இருக்குது. இடுக்கி வைல்ட் லைஃப் செஞ்சுரின்னு போட்டிருந்தது. இடுக்கி வைல்ட் லைஃப் செஞ்சுரின்னு போட்டிருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. மாடியில் போய் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வியூ சூப்பராக இருந்தது.
க்ளவுடு ஒன்று வருது, மழை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மார்னிங் 7:30ங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா, பாருங்களேன். இது நாயா நரியானே தெரிலங்க, சுற்றிக்கிட்டு இருக்கு. நாய் தான் நினைக்கிறேன். பாருங்க மேலே ஒரு மலை. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட்டாக மிஸ்ட் இருந்தது, இங்கே நல்லாவே மிஸ்ட்டு வருமாங்க. இன்றைக்கி மழைன்றதுனால மிஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. இது பிளைன்ஸு. ஏதோ ஃபேக்ட்ரி இருக்குது உள்ள, கீழே ஃபேக்ட்ரி ஏதோ இருக்குது. வேலைக்கு போகிறாரு. எல்லாம் இடுக்கிங்க, இடுக்கி டிஸ்ட்ரிக்கு. இந்த மலைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு. கம்பம், இந்த மலைக்கு அப்புறம் கம்பமெட்டு தமிழ்நாடு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே போனீங்கன்னா மூணாறு. சூப்பரான ஒரு கிளைமேட்டுங்க. ஆனால் ரொம்பவும் குளிரில், டாலரபிள் தான். கேம்ப் ஃபயர்லாம் இருக்குதுன்னு தான் சொன்னார். ஆக்சுவலாக நாங்கள் வேணான்ட்டோம், ஏன்னா நைட்டு வந்தது ரொம்ப லேட்டு. இன்றைக்கும் சுத்த போயிடுவோம். சைட் சீயிங்க்கு எங்கெங்கே போகிறோன்னு ஒன்றும் ஐடியா இல்லை. தண்ணிலாம் குடிக்க முடியலங்க, பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சு தண்ணிலாம் நைட்டு. இந்த மலையை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்படியே புல்வெளியாக ரோடு இருக்குது பாருங்கள். அதில் ஸோ இதுதாங்க. இன்னும் ரெடி ஆகலை, இப்போ தான் எழுந்த உடனே உங்களுக்கு இந்த வியூவை காட்டலாம் தான் வந்துட்டேன். ஸோ குளித்து ரெடி ஆகிட்டு கிளம்புனதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். மக்களே, காலையில் ஒரு 9 மணி இருக்கும். செம்ம மிஸ்ட்டுங்க இங்கே. நாங்கள் தங்கியிருந்த இடத்துலையே சரியான மிஸ்ட்டு. சரி, உள்ளே போயிட்டு கோபுரம் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே போயிடுச்சு. சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே இடமே எப்படி இருக்குது பாருங்களேன். நான் அப்படியே கேமராவை திருப்பி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி க்ளவுட்ஸ் போகுது. உங்களுக்கு நான் டைம் லேப்ஸ் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்படியே க்ளவுட்ஸ் வருது, அப்படியே மழை. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மழை பெய்யுது, திருப்பியும் வந்து அந்த க்ளவுட்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி வருதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பொறுத்துங்க, வாகமன் வாங்க. ஆனால் ஸ்டே மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது நல்லா தான் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. என்ன கொஞ்சம் தூரமாக இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடுங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மக்கள் வராங்க இந்த சைடு. குளிச்சுட்டு தான் போய் பார்க்கணும்.
சூப்பராக இருக்குது. நிறைய பலாப்பழம் மரங்க இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சாரி, இந்த மரத்தில் பாருங்கள், ஒரு 1 2 3 4 5 6 பலாப்பழம் இருக்குது அதில். அப்புறம் ரம்பூட்டான், இங்கே பயங்கர ஃபேமஸ் வந்து இந்த ரம்பூட்டான் பழம். இங்கே கீழேயே ஒன்று ஊர்ந்து இருந்தது. இங்கே பாருங்க, ரம்பூட்டான், இது இங்கே பயங்கர ஃபேமஸ். முடிஞ்சால் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். சூப்பராக இருக்குங்க இடம். எங்கேயுமே சுற்ற வேணாம், இப்படியே ஒரு சேர் போட்டு உட்காந்து டீ சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் டீ போட்டு தரத்துக்கு தான் யாரும் இல்லை. கேஸ் ஸ்டவ்வு சிலிண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரும்போது கூட அவங்ககிட்ட கேட்டு எதாவது பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா நேற்று நைட்டு வரும்போதே நாங்கள் ரொம்ப லேட்டு, அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டு போனார். அதாவது இந்த வீடை ரொம்ப பேச முடியல, எல்லாம் பாத்திரம் கேட்டு வாங்கியிருக்கலாம். இங்கே பாருங்களே, அந்த க்ளவுட்ஸ் அப்படியே போது பாருங்கள். ஸோ வரும்போது சின்னதாக எதாவது பாத்திரம் எடுத்துனா டீ போட்டு சாப்பிட்லாம். அட்லீஸ்ட்டு லெமன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரியாவது. இப்போ தான் கார் வாஷ் பண்ணேன், பயங்கர சேருங்க, செம்ம சேராக இருந்தது. வண்டியை வாஷ் பண்ணேன், துடைக்கிறதுக்குள்ளே ஒரு மழை வந்துருச்சு, மிஸ்ட்டு வந்தது. உங்களுக்கு காட்டலான்னு வரத்துக்குள்ளே மிஸ்ட்டு போயிடுச்சு. இப்போ டைம் லேப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், டைம் லேப்ஸ் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அதையும் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு இடம், ஒர்த்து. வாகமன் ஒர்த்து. ஃபுட்டு கேரளா ஃபுட்டு, டிப்பிக்கல் கேரளா ஃபுட்டு. நைட்டு வந்து எங்களுக்கு பரோட்டா, சப்பாத்தி, தோசை கிடச்சிது. தோசைனா தோசை கொஞ்சம் அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வரத்துக்குள்ளேயே ஆறி போயிடுதுங்க. அதே மாதிரி சப்பாத்தி வந்து ரெடிமேட் சப்பாத்தி தராங்க. அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ரெசார்ட்லேயே வந்து ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பர். அதுக்குள்ளே மிஸ்ட்டு வந்துருச்சுங்க. டீ குடிக்கலான்னு அப்படியே மேலே ஏறி வந்தோம். ஸோ இங்கே மிஸ்ட்டை பாருங்களேன். சாயா கடை ரொம்ப தூரம் போகுமா? கொஞ்சம் தூரம். அந்த கார்னர் ரொம்ப தூரம். கொஞ்சம் ஒரு இன்னும் 1/2 கிலோமீட்டர் போகணுமா டீ கிடைக்க? இருக்கா? அப்படியா? நல்ல இந்த சைடு கொண்டு இருக்கான். ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. திடீர்னு மழை பெய்யுது, கிளைமேட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் வெயில் காயுது, மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் பியூரான ஏரு, செம்ம பியூராக இருக்குது காற்று. நம்ம சென்னையில் தான் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மலையாளமும் பேசுகிறாங்க, தெலுங்கு தமிழும் பேசுகிறாங்க, ரெண்டுமே பேசுகிறாங்க. ஃபைனலாக டீ கடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். உள்ள டீ போட்டுட்ருக்காரு, டீ போட்டுட்ருக்காரு.
டீ வாங்கியாச்சு. உங்களை இங்கே பாருங்களேன். பலாப்பழம். மாமே அதான் மாம் நானும் சொல்றேன் மாமே. போய் போட்டு வந்துடலாமா? காலையிலே கட்டிங் போட்டோன்னு வச்சுக்கோ. யோ நீ எத்து வைக்க வேண்டியதானே. நான் உன்கிட்ட கேட்டேனே, அதான் உன்கிட்ட கேட்டேனேப்பா. பாருங்க கைஸ், சொல்லுங்க கைஸ். மணி வந்து 11:30. இப்போ தான் எழுந்தானுங்க. டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். இருக்கிறதே ஒரு நாள், எங்கே போய் எதை பார்க்க போகிறோன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக டீ பிளான்டேஷனுங்க, செம்மையாக இருக்குது. அங்கே சின்ன ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. என்னடா இருக்கு? பரோட்டா, தோசை, வள்ளி உண்டு. என்னது வள்ளி உண்டா? வள்ளி உண்டு. சரி ஃபோட்டோ இல்லை, இது வீடியோ. அதான் செமையாக இருக்குது. நல்லா வேலை. ஆம்லெட் போடுங்க. உனக்கு ஒன்று பிடிச்சிங்கன்னா எனக்கு அது பிடிக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு அது பிடிக்கலன்னா நான் உனக்கு பிடிச்சா பிடிக்கல, எனக்கு நல்லா இல்லை. எனக்கு நல்லா இல்லை. இது மாதிரி சொல்லிட்டு சுட்டுட்டே இருங்க. இது முட்டைக்கறி வேணும். முட்டைக்கறி இல்லை, இதெல்லாம் இருப்பாரு சாம்பார். இது புதுசாடு நல்லாவா இருக்கும். காலையிலேயே பரோட்டா சாப்பிட்றேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இங்கே தான் இருக்கு. பேசுனது வராதுன்னீங்க. வரும். வருமா? அப்போ அன்பு பேசுனதான் கட் பண்ணுறீங்களா? 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா மைக் இருக்காது அதில். இல்லை அன்பு பேசுனதை மட்டும் கட் பண்ணுறீங்களா? ஏன் போகலாம், அவன் தான் பேசுனா. ஹலோ பேசினா கட் பண்ணுறீங்களா கேட்குறாரு. அன்பு பேசுறது. ஹலோ கைஸ். മുട്ടക്കറി മുട്ടക്കറി എല്ലാവർക്കും லைட் சாப்பிடல, லைட் சாப்பிடல. முட்டைக்கறி இன்னும் கொண்டு வாங்க. கோபால் கொஞ்சம் மட்டும் சொல்ல மாட்டியா? ஏன் ஸ்மெல் சைடு முட்டை சாப்பிட்றது நான் சாப்பிடுறேன். எத்த அப்படியே முட்டை தானே உள்ள. சரியான டேஸ்டா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். தொடர்ந்து ஆனால்
சைட் சீயிங் பார்க்கலான்னு போனால் ஃபுல் மழை. ரொம்ப நேரம் பேசுறீங்களா? வெதர் தான் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஒன்னோட விவரம் நல்ல மழை சூப்பராக இருக்குது உண்மையிலே. இந்த ட்ராவல் பண்ணுறது இந்த மழையில் சூப்பராக இருக்குது உண்மையிலே, சான்ஸே இல்லை. கொஞ்சம் வெதர் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, டக்குன்னு மிஸ்டாக மாறுது. ஸோ இப்போ நல்லா மழை, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸாகவே மழை பெய்யுது. டாப் ஆஃப் த ஹில் இருக்கும். ஆனால் அந்த உடம்பு தான் இருக்காது. மேலே செக் பண்ணணும். இது என்ன இப்போ இடம் தெரியலங்க, ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். செம்ம காற்றடிக்குதுங்க, இது பாருங்கண்ணா. சொல்ல போவோம். பசங்க ஒன்றும் இல்லை, அவங்க ஆஃபீஸை பற்றி பேசிக்கிறானுங்க. நான் மண்டே போட்டேன்னா அவங்க ஆஃபீஸில் தெரியும், அப்படியே போட்டு விடுவோம். ஸோ இது உள்ளேயும் போகிறாங்க. இது ஆக்சுவலாக இந்த மலையில் போகணுங்க, மேலே போகணுன்னு நினைக்கிறேன். ஏறி மெதுவாக போயிட்டு வருவோம். சாரி பார்த்தீங்களா, சாரி போகுது. டக்குன்னு மழை வருது. இங்கே பாருங்க, அடிக்கிற காற்றுக்கு மழை லைட்டாக பெய்யுது. அங்கே மேலே போகிறதுக்குள்ளே பெருசாக மழை வந்ததுன்னா இது எதுக்கலான்ட்டு அதனால் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்படியே மேலே போகலாம். அதோ ஏறுறாங்க பாருங்க. கொஞ்சம் அப்படியே ட்ரெக் பண்ணி போகணும். கொஞ்சம் அப்படியே ட்ரெக் பண்ணி போனால் மேலே போகலாம். வியூ பாயிண்ட் இருக்குன்னாரு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேலே போய். கார்த்திகை அவன்ல பூங்கவனம் கரெக்டா? வழுக்கு போகுது. வழுக்கு பாரா, இதான் வழுக்கு பாரா. அது பருந்து பாரு. போகணுமாயா? வாங்க, எப்படியா போறீங்க? கொடை மடைக்கும், இந்த காற்றுக்கெல்லாம் தாங்காது. இந்த காற்றுக்கு தாங்காது. குரங்கு தூக்கி போமே ஒரு கூட. ஐயோ டேய் டேய், இப்படா இதில் ஏற போகிறீங்க? ஏறணும். நீங்களே வாங்கடா போகலாம். ஐயப்பா வாப்பா. என்ன பாருங்க, இன்னும் எவ்வளோ ஏறணும்? இன்னும் ஏறணும். 2 கிலோமீட்டர். என்ன 2 கிலோமீட்டர். அப்பா இதே மூச்சு வாங்குறாப்பா. நில்லுங்கடா, கொண்டாரம் முடியலடா. மக்களே,
இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போய் உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு போட்டு விட்டு ஜாலியாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. ஆமாம், சான்ஸ் இல்லை. அதாவது சபரிமலை ஏறும்போது விரதத்தில் இருப்போம், ஈஸியாக ஏறிடுவோம். இங்கே வந்து அப்படி கிடையாது இல்லை. ஓ நீ பாருங்க மக்களே, அந்த மலையிலேருந்து தான் வந்துடும். நம்ம அந்த மலையிலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் மக்களே. சூப்பராக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரோட்லேருந்து தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம், மேலே ஏறி வந்திருக்கோம். ஒரு வாவ், அது ஒரு தெரிது பாருங்கள், நம்ம கார் ஒயிட் கலர் தெரிதுங்களா? தெரியும் வச்சு அதில் ஒரு 500 மீட்டர் மேலே ஏறி வந்திருக்கோங்க. ஆனால் ஒர்த்து. மேலே கஷ்டப்பட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டும் போகலாம். கம்பேர்ட் டு ஊட்டி, கொடைக்கானல், வாகமூன். ஆமாம், பியூட்டிஃபுல் பிளேஸ். ஊட்டி கொடைக்கானலுக்கு பதில் வாகமன் டைப் பண்ணுங்கள். ஏன்னா ஊட்டி கொடைக்கானலில் பயங்கர க்ரௌடு. இது க்ரௌட் கிடையாது, ஆஃப் சீசன் தான். ஆமாம், இருந்தாலும் பிளேஸை பாருங்கள். எஸ், அப்படியே கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா பெரியவங்களால முடியாது. ஏன்னா சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட். ஐ திங்க் இது படத்தில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு கிராஸ் இருக்குது, சிலுவை. ஸோ இதுதாங்க வியூ பாயிண்ட். ஓ ஓ, அதான் ஃபால்ஸ் ஒன்று போய்ட கிட்ட இல்லை கிட்ட போல். ஆ ஆனால் ரொம்ப ஜாக்கிரதைங்க. இங்கே அப்படியே அந்த கிளிஃப் இறங்குதுங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. இல்லை போல மழை வர பெஞ்சிருக்கு. விழுந்தீங்கன்னா சோலி முடிஞ்சுது. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அந்த கிளிப்பை உங்களுக்கு ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களா. அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், குட்டியா. குட்டி இல்லை ஏய் போகாத. இல்லை வா வா ஓ ஓ, இதில் உட்காருங்க. ரைட், ரொம்ப போவானா? செம்ம கிளிஃப் இது. எண்டில் இருக்கேன். எனக்கு அப்புறம் வந்து செம்ம பள்ளத்தாக்கு, சூப்பராக இருக்குது. காற்று அதிகமாக இருக்குது, காற்று ஜாஸ்தியாக இருக்குது, நிற்க முடியல. குழந்தெல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை. ஜூமிங்கில் காட்டுங்க. ஜூம் பண்ண முடியாது, நான் அது இது பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிளிஃப். டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறா, அதுதான் வந்து அதுதான் வந்து கோட்டயம் டிஸ்ட்ரிக். அது அந்த இது கோட்டயம் டிஸ்ட்ரிக்கு. இது இடுக்கி. இந்த பக்கம் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் ஒன்று வரும். இது வந்து 3 டிஸ்ட்ரிக்கு நடுவில் வரும் இந்த நம்மள. இது என்ன வியூ பாயிண்ட்டு? இது வந்து புலிக்குண்டு வியூ பாயிண்ட் தான். வியூ பாயிண்ட் கிடையாது, இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அப்படியா? ஆமாம், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதனால உங்களுக்கு சேஃப்டியே இல்லை பாருங்க. இதில் வந்து நம்ம ஏறக்கூடாது. ஆனால் நம்ம வந்து ப்ரைவேட்டாக வந்திருக்கோம். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நிறைய பேர் இருக்காங்க, வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. அதை நான் ஃபோனில் எடுத்து ஜூம் பண்ணால் நல்லா தெரியும். லோக்கல் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஏரியா தெரியும் இங்கே, மற்ற யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஜீப் சவாரி கூட்டு வரமாட்டாங்க இங்கெல்லாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹை ரொம்ப. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பள்ளத்தை பாருங்க, பள்ளத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் மக்களே, நல்லா இருக்குது இடம், சூப்பராக இருக்குது. நிறைய ஜீப்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டயர் மார்க்ஸ் தெரியுது பாருங்கள், மேலே வந்திருக்காங்க. நாங்கள் வரும்போது வண்டி ஒன்றும் இல்லை, ஏன்னா இது ஆஃப் சீசன். இது ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் இல்லைங்க. இன்றைக்கி 1 டே மட்டும்தான் நாங்கள் இங்கே இருக்க போகிறோம். சென்னை கிளம்பிடுவோம் ஈவினிங்கு. ஏன்னா நாளைக்கு பாய்ஸ்க்கு வந்து
ஆஃபீஸ் இருக்குது. அவங்க எனக்கோசம் வந்து லீவ் போட்டு வந்தானுங்க. ஸோ பேக்கில் நிற்கிறானுங்க. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து வாகமன் பிளான் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு வருவோம். வந்து ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணுவோம். நல்லாயிருக்கு. ஒரு 2 to 3 days ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வாகமன் வருது. இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. எனக்கு இவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக பார்த்துருக்கேன் ரீல்ஸ்லலாம். கூப்பிட்றானுங்க. சூப்பராக இருக்குங்க. அண்ணா மவுண்டைன்ஸு இது என்ன சொல்கிறது, சீசனில் எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து அன்சீசனு, மான்சூன் பீரியட், மான்சூன் வேறு இங்கே. அதனால் ட்ரெஸ்லிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஜீப் சஃபாரி போகலான்னு தான் சொன்னோம். அது காலையில் எழுந்துக்கணுமா. காலையில் அவனுங்க எழுந்துக்கல, உங்களுக்கே தெரியும். டயர்டில் தூங்கிட்டானுங்க. அதனால் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்த வரைக்கும் அங்கங்கே சில வீடியோஸ் எடுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதுவே நல்லா இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக அங்கே சென்னையிலேருந்து இங்கே வரது எதுக்கோசம், ஒரு ரிலாக்ஸேஷன் கோசம். நிறைய சுற்றாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சில் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப போய் இன்னும் டயர்ட் ஆகாமல். க்ளவுட்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் அந்த கிரே க்ளவுட்ஸ் கிடையாது, மழை கொண்டு வர க்ளவுட்ஸ் கிடையாது. ஆனால் ட்ரெஸ்லிங்லேயே இருக்குது நிறைய. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்கை இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? மக்களே, என்ன தண்ணிட்டு கொட்டுது பாருங்கள். ஃபுல்லாமே வந்து இங்கே பயங்கரமான வியூ பாயிண்ட்டுங்க. கீழே பார்த்து. ஆமாம், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை. இது இப்படி ஸ்லோப்பில் இருக்குது, வழுக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. அது எல்லாமே இங்கே சேஃப்டியும் கிடையாது. ஆமாம். ஸோ லோக்கல் கைட் மட்டும் தெரியும். வந்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு வழி தெரியுதுங்களா? இது வந்து ஜீப் போகிற வழியா, ஆஃப் ரோட்டில். நாங்கள் ஜீப் போல், ஏன்னா எங்களுக்கு ஒரு நாள் தான் இருக்குது இங்கே. ஆமாம். ஒரு கார் நிற்கிது பாருங்க. இப்போதான் ஒரு கார் போச்சுங்க. அது போது பாருங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்கும் பாருங்க. செம்ம டேஞ்சர். காற்றே செம்ம காற்றுங்க இங்கே. செம்ம டேஞ்சர். பயமாக இருக்குது. சும்மா அப்படியே வந்து இங்கே உட்காந்துட்டு போயிடுங்க. இங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் இங்கே நிற்கிற இடத்துல கொஞ்சம் அந்த கல்லுலாம் இருக்குது, அதனால் நின்றுட்டுருக்கோம். இது ரொம்ப டேஞ்சரு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீப்பு. கொஞ்சம் டீப்பில் இருக்குது. இப்படி எது மச்சான், இப்படி அப்படியே வா. ஃபுல்லாகவே டீப்பு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எவ்வளோலாம் செம்ம டீப்பில் இருக்குது. காத்தானா செம்மங்க. ஜஸ்ட் ரைட் கொஞ்சம். இல்லை ஆனால் டாடி பார்த்தா எனக்கு பயமாகுதுடா. ஆனால் பார்த்து. ஓகே, அப்படியே போட்ட மாட்டேன் நான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஒயிட் கலரில் அங்கே இருக்குது பாருங்க, அதுதான் வந்து டவுன். ஃபஸ்ட்லேருந்து பாருங்க, அது தெரியுதா? மிஸ்டாக தான் இருக்கும். ஸோ அது அந்த இதில் ஒயிட் கலரில் இதில் அங்கே தான் டவுனு. நம்ம அங்கேருந்து இங்கே வரையும் வந்திருக்கோம் இவ்வளோ தூரத்துக்கு. இது ரோடு போகுது பாருங்கள். இந்த ரோடெலாம் வந்து நம்ம வந்த வழி தான். நம்ம வந்து வழி அந்த ரூட்டே பாருங்கள். அந்த மழை பெஞ்சதில்ல, அதெல்லாம் அந்த ரூட்டு தான். இந்த ரூட்டு தான். இந்த ரூட்டில் தான். இதுலேருந்து நம்ம ஏறி பெண்டாய் எவ்வளோ தூரம் இப்படி பெண்டாய் தான் வரும். ஆமாம், மேலே ஒரு வண்டி போச்சுன்னா காட்டலாம். வண்டி வரல. இந்த பக்கம் ஏதாவது ஒரு வண்டி வரும்போது போகுது. இந்த இப்போ கார் போகுது தெரியுமா? இது வழியாக தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோடே வந்து நல்லா வளைஞ்சு இருக்கு. இன்னொரு ஒரு ஸ்பாட்டை காட்டுறோம். இதுவும் அதே மாதிரி எஸ் பெண்ட் மாதிரி இருக்குது. அது
அதை வண்டி வருது, அதை வண்டி வருது பாருங்க. அங்கே தான் நம்ம வந்தோம். இப்போ எவ்வளோ தூரம் ஏறி இதெல்லாம் வந்து வால்பேப்பர் இது வந்து இந்த சிலுவை வந்து என்னென்னா இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சர்ச் வந்து ஃபெஸ்டிவல் அப்போ வந்து கும்பிட்டு போவாங்க, சாமி கும்பிட்டு போவாங்க மலை மேலே வந்து. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்ம ஏரி வந்த இடத்துல வந்து லைட்லாம் போட்டு ஏரி வரலாம், ஏரி வந்து காட்டுவாங்க. இங்கேயும் இந்த சிலுவையிலையும் இந்த இதுலேயும் வந்து லைட்லாம் போட்டு நல்லா செட்டிங்காக இது நான் அமிச்ச வார்னிங் மேலே பாருங்க. அதுதான் இன்னும் மேலே போகலாம், நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்னென்னு. முடிச்சுட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் அந்த சிலுவையிலேருந்து சிலுவை இருந்ததுங்களா அந்த இடத்துல இருந்து மேலே ஏறி வரணும். கொஞ்சம் ஒரு 100 ஃபீட் மேலே ஏறி வந்தீங்கன்னா ஏன் எனக்கு இறக்குதுன்னா மேலே வந்து ஆக்சிஜன் கம்மி. கொஞ்சம் ஏறினாலே இறக்க ஆரம்பிச்சிது. ஓ இது பாருங்க மக்களே, இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அது பார்த்தீங்களா அந்த மலை எப்படி இருக்கு ஷேப்பா. அது ஆக்சுவலாக உட்காந்துருக்க இடம் வந்து ரொம்ப பள்ளம். அந்த நம்ம ஆக்சுவலாக அங்கே நின்று இருந்தாய் போகிற அதுக்கப்புறம் செம்ம டீப்பு. கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது. மழை பெஞ்சதுனால மழை பெஞ்சதுனால பயம். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, தர ஈரமாக இருக்குது. கொஞ்சம் வழுக்குச்சுன்னா ஸ்லிப்பாகி உள்ளே போயிடுவீங்க. என்ஜாய் பண்ண வாங்க மக்களே, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். சொல்கிறது என்ஜாய் பண்ணி ரிஸ்க் எடுக்க, அப்புறம் உங்கள் லைஃபே ரிஸ்க் ஆகிடும். எரியிச்சுல கேம்ப் ஃபயர், இங்கே கேம்ப் ஃபயர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க சில் பண்ணுறாங்க கைஸ். கேம்ப் ஃபயர் வேண்டாம். ஐயோ இங்கேயே டவுன் ஆகுது. அது இருக்குல்ல பத்து தெரியும் அந்த ரூம், அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு இதில் வந்து அந்த இடம்லாம் வந்து கோட்டையம். இது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது கிட்ட தெரியும். ஆமாம், ஆனால் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணோன்னா ஒரு 2 to 3 hours மேலே ஆகும். ஏன்னா இங்கே வந்து மலையில் சுற்றி டவரே இருக்காது மேலே. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிடலாம். நம்மளோட பிஸியான ஒர்க்கில் இங்கே வந்துட்டு கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பிஸியான ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப சுத்தலாம் தேவையில்லைங்க. அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஒரு சீனரி. ஆமாம், ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சீனரியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுவே டைம் ஆகிடும். இது எங்களுக்கே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், சீரியலை என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தீங்க வச்சிங்கன்னா ஒரு இடம் போகிறேன், இந்த இடம் போகிறேன், அந்த இடம் போகிறேன்ட்டு அது டைம் வேஸ்ட்டு. ஜீப் சவாரி எல்லாம். ஸோ எங்களுக்கு டைம் கம்மியாக இருந்தனால இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம். அது மாதிரி எல்லாருமே பார்த்த இடத்துக்கே போகணும். ஆமாம், ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா திருப்பி அங்கே வந்துட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க ஆக்சுவலாக. இது என்ன வியூ பாயிண்ட் கூட எனக்கு தெரியல. அது ப்ரைவேட் பிளேஸ்ன்றாரு. நான் முடிஞ்சால் உங்களுக்கு இந்த இடத்தோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்க. ஆனால் சேஃபாக வாங்க. கொஞ்சம் ஏறி வரணும், ஒரு 500 மீட்டர்ஸ் மேலே ஏறி வரணும். நீங்கள் வந்தவங்க தான் இவங்க எல்லாமே இந்த EHMல
தெரியாது அங்கேருந்து தெரிஞ்சவங்க இவங்க எல்லாமே இருக்குதா? அவனுங்க அவன் ஆஃபீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த அந்த மேடு மேலே ஏறலாங்க. செம்ம காத்தடிக்குது சில்லுன்னு. இங்கே ஆக்சுவலாக யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஒரு இப்போ குரூப் இருக்குது, ஆனால் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. மக்களே அதுவும் நிற்கிது பாருங்க, நம்ம காரு கீழே நிற்கிது பாருங்க. நம்ம அங்கே இறங்கி இப்படி வந்து இந்த மலையில் சுற்றி இப்படி வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுற்றி வந்திருக்கோம் நம்ம. வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, பயங்கரமாக காத்தடிக்குது. சரியான காத்துங்க, செம்ம காத்து. அப்படியே கீழே இறங்கி அந்த கிளிஃபை உங்களுக்கு காட்டுறேன். செம்ம காத்துங்க, ஆனால் சரியான காற்று. உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்குதுன்னு கூட தெரியல எனக்கு, அந்த அளவுக்கு காற்று. செம்ம டீப்பு. இதுக்கப்புறம் பள்ளத்தாக்கு தான். இப்போ உங்களுக்கு அங்கே ஒரு ரோட் மாதிரி ஒன்று தெரியும், அதில் வந்து ஜீப் போவோமா, ஜீப் சஃபாரி கூட்டு போவாமா, அது பாருங்க. அடிமக்களே இருக்கு இடம். நிற்கிறதுக்கே பயமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையில் ஏறணும் தெரியுமா, ஏறி போகணும் பாருங்க. அந்த மலையில் இப்போ ஒருத்தர் வந்து வண்டி ஏற்றிட்டு போகிறாரு புல்லட்டை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹிமாலயா பைக் வந்து ஏறிடுச்சு மேலே மலையில் போயிடுச்சு. பட் ஆனால் இந்த புல்லட் 350 ஏறுதான்னு தெரில, ஏறி போகிறாங்க. இந்த மாதிரி ரிஸ்க்கான இதெல்லாம் பண்ண வேண்டாம். இவங்க பண்ணுறாங்கன்னா நீங்களும் பண்ண வேணாம். இவங்க இந்த ஊர் லோக்கலாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். தேவையில்லாத இது வேலை இது போகிறாங்க பாருங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி ஹிமாலயா ஒன்று ஏறிச்சு. ஹிமாலயா வந்து ஏறும், ஏன்னா அது வந்து ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் தான். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த 350 வந்து வேஸ்ட்டு. ஒன்றும் சொல்லாத, ஹில்ஸ் ஏறாதுங்க, வேஸ்ட்லாம் அப்படி சொல்லலாம். நான் பைக் வந்து லுக்காக எல்லா ஃபீச்சரும் நல்லா இருக்கும். பட் ஆனால் ஹில்ஸ் ஏறதுக்கு அது சூட்டபிள் வெஹிக்கிள் கிடையாது. அது ஹிமாலயா தான் வந்து ஹில்ஸ் ஏறதுக்கு சூட்டபிள் வெஹிக்கிள். இப்போ மகேந்திரா தார் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹில்ஸ் ஏறதுக்குன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் வெஹிக்கிள் இருக்கும். அந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் ஏற்றணும். தேவையில்லாமல் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் ஏற்றிட்டு வேணாம் போத்தோம். ஆமாம் என்ன பேசு ஏத்தா
ஸோ இப்போ வந்து வாகமன்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். சென்னை கிளம்பியாச்சு. மணி வந்து இப்போது 2:30 ஆகுது. இங்கேருந்து 11.5 hours காட்டுது. ஆனால் மேலே ஆகும் போகிறதுக்கு. நம்ம எந்த வழி போகிறோன்னா இருங்க ஃப்ரெண்டு சொல்லுவார். இங்கேருந்து எப்படி போகிறோன்னா நம்ம நேராக இதுக்கு போய் வாகமன் மெயின் டவுன் போயிட்டு, ஏன்னா நம்ம வந்து புள்ளிக்குன்னில் இருந்தோம். புள்ளிக்குன்னிலேருந்து வாகமன் டவுன் போயிட்டு, டவுன்லேருந்து அப்படியே போய் நம்ம போடிமெட்டு அந்த வழியாக தேனி கம்பம் அந்த ரூட்டு வழியாக போவோம். கம்பம் போக மாட்டோம், பட் ஆனால் போடிமெட்டு அந்த இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மூணார்லாம் அந்த ரூட்டு தான் போவாங்க, யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த ரூட் வழியாக தான் போக போகிறோம். ஓகே கைஸ், கவர்மெண்ட் பஸ் வருது, ஏறி வராங்க பாருங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ் இதுதான், வாகமன் வர பஸ்ஸு. வாகமன் டவுன்லேருந்து இப்போ போகுது வேறு வழிக்கு. இது பார்த்தீங்கன்னா நிறைய சில்லுன்னா இருக்குது, ரொம்ப கிளைமேட் கூலிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மலை மேலே இருந்து கீழே இப்போ மறுபடியும் இறங்குறோம். மறுபடியும் இறங்கி மறுபடியும் ஏறி தான் ஏறிட்டுருக்கோம். சரி, ஓகே பார்ப்போம். மலை தானே அது, தமிழ்நாடு? ஆமாம், இது இறங்குது. இது இறங்குதுல்ல, தமிழ்நாடு வந்துட்டோம். குமுளி பார்டரு கீழே இறங்கிட்டு இருக்கோம். அப்படிதான் கம்பம் கிட்ட இருக்கோம். ஆக்சுவலாக திராட்சை தோட்டத்தில் இருக்கோம். இங்கே பாருங்க, திராட்சை காட்டுறோம் உங்களுக்கு. தெரியுதுங்களா? பன்னீர் திராட்சை. ஸோ உள்ளே போய் பறிக்க முடியாதுன்னு போகிறோம். கண்டிப்பாக வாங்குகிறோம். கம்பம் இப்போ தான் மலையிலேருந்து கீழே இறங்கணும். கம்பத்தில் இருக்கோம். இது ஃபுல்லாக திராட்சை தோட்டங்க. நம்ம உள்ளே போய் பறிச்சிக்கலாம். இங்கே பாரு எவ்வளோ காயாக இருக்குது. இங்கே பாருங்க. இதெல்லாம் பழுக்கணும். பழுத்தா தான் பறிக்க விடுவாங்க. திராட்சை எவ்வளோ கிலோ திராட்சை? உள்ளே போகலாமா? அந்த வழியில் அப்படி உள்ளே போயிட்டு திராட்சை 80 ரூபா கிலோ. பன்னீர் திராட்சை வருகு மச்சான். இந்த பாரு அடி. உள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, திருப்பி காட்டுறேன். அப்படியா? அதான் பாருங்க, இப்படிதான் வரும். ஏய் ஏய் அந்த பக்கம் போகணும்ல, அந்த பக்கம் போயிடலாம்ல. வா. அது வேணும்ல ப்ராஜெக்ட் ஷாப். ஏய் இருடா, எடுத்துட்டு வரேன்டா. வா. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இனிமேல் தான் வந்து இந்த பந்தலில் வந்து போடுவாங்க போல். அவர்
உள்ளே இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். போகலாம் உள்ள. இன்னும் அங்கே வர உங்கள் அம்மா இப்போ ஃபைன் வாங்கி தானே போக போகிறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக திராட்சை. எல்லாமே பன்னீர் திராட்சை. செம்மையாக இருக்குல்ல? ஏன்னா அவனுங்க பாருங்க, இதெல்லாம் நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி செடியில் பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். கிலோ வந்து 80 ரூபா. இதுதாங்க சென்னைக்கெலாம் வரும், இங்கேருந்தா வந்து கிளம்பி எடுத்துகிட்டு வருவாங்க. இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோவுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இது பழுத்துருக்கு. ஓகே மக்களே, வேறு ஏதாவது நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன். கிரேப்ஸோட சாம்பிளிங்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ இது சாம்பிளிங்ஸ் எவ்வளோ? இது வந்து 30 ரூபா. இது எல்லாம் தரமா எதுவுமே வாழணுமா? 10 ரூபா. இது வருமானம் இது வருமா அது வச்ச வீட்டில்? ചേട്ടാ അത് 10 രൂപയാ? പിന്നെ അത് 250. ഇത് രണ്ടെണ്ണം. ഇനി ഒരു 10 രൂപ കൊടുക്കും. 3 இல்லை 2 கிலோ. மொத்தம் 3 கிலோ இல்லைண்ணே, நான் தனியாக எடுத்துக்கிறேன். எல்லாமே இன்னைக்கு வச்சுருக்காங்க. காலையில் பறிச்சுக்கிறேன். இது எப்படி ரெகுலராக இருக்குமா? அந்த மாதிரி உதிர்ந்துருமா இலை செடியில்? இலை வந்து ரெகுலராக இருக்குமா இல்லை அந்த மாதிரி உதிராதுண்ணே, நாங்கள் வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டுருக்கா? அப்போ மறுபடியும் 2 kg வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான். நடுவில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணோன்னா உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைனா இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.